200ன்னு இருமாப்பில் பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸில் பேசுகிறாங்க. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம், பல விதமான சமூக நல திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்கோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. இன்னும் வந்து அவர் ஏன் அந்த ஸ்டார் வேல்யூ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு? இன்னும் வந்து கேட்டால் நான் சராசரி அரசியல்வாதி மாதிரி கிடையாது, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்னா. ரெண்டாவது, நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே தவிர அதை பாஜகவை எந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ சீரியஸாக நீங்கள் அதை வந்து எதிர்த்து நீங்கள் போராட போகிறீங்க அப்படின்றது இன்னும் தெரியல. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படியே சுற்றி வளைச்சிப்பாங்க, என்னால் மூவ் பண்ண முடியாது, ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கே போக முடியாது. அப்போவும் மக்கள் உங்களை சுற்றிப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் காணொலியில் தான் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ புஷி ஆனந்த் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறாரே தெரியாது. அன்றைக்கி வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னா உங்கள் கட்சி நிர்வாகிகள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அவங்க பாதிக்கப்படாதவங்களை கூட வந்திருப்பாங்க. சரி, நம்ம ஆளுங்களுக்கு நிவாரணம் வாங்கி தரலாம்னு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போ உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவன் எங்களெல்லாம் விட்டு உங்கள் விஜய் அவங்களெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு கேட்பான்ல. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்டார் நான் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கேன், எனக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, நான் அடிக்கடி மக்கள்கிட்ட போனேன்னா என் செல்வாக்கை இழந்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறான ஒரு கருத்து. என்றைக்கு நீங்கள் அரசியல் தலைவராக மாறிட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் மக்கள்கிட்ட மூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்கள் வந்து மாநாட்டில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க, எனக்கு கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் கொள்கை எதிரி பாஜகன்னா நீங்கள் பாஜகவை கடுமையாக எதிர்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடைய வெற்றி காரணம், திமுக அணியோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ப்ரோ டிஎம்கே ஓட்டு, அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு ப்ளஸ் ஆன்டி பிஜேபி ஓட்டு. இங்கே ஒரு பெரிய ஆன்டி பிஜேபியோட ஓட் பேங்க் இருக்குது. அந்த கூட்டணியே பிஜேபிக்கு எதிராக தான் கட்டமைச்சிருக்கு. ஸோ அந்த ஓட்டை அவங்க அப்படியே வாங்குறாங்க. ஆக்சுவலாக அதில் மைனாரிட்டியும் அடக்கம், பட்டியலினத்தவர் அடக்கம், எல்லாமே அடக்கமாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ரோல் எடுக்கும்போது ஏற்கனவே சீமா நீங்கள் ஆன்டி பிஜேபி ரோல் எடுத்திருக்காரு. அவர் கொஞ்சம் பாஜக எதிர்ப்போட்டு அவரும் கொஞ்சம் வாங்குறாரு. இப்போ வந்து எடப்பாடி வந்து ஆன்டி பிஜேபி ரோல் எடுக்கிறாரு. பட் அவர் பாஜக எதிர்ப்போட்டு அவரால் வாங்க முடியல. திமுக வாங்குது, சீமான் கொஞ்சம் வாங்குறாரு. நீங்கள் வந்து எஃபெக்டிவாக அந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னா அன்றைக்கி கூட நீங்கள் மணிப்பூரை பற்றி பேசுகிறீங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில், எல்லோருக்குமான அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில், ஆதவ அர்ஜுனோட புத்தக வெளியீட்டு விழாவில், ஆனந்தவுடன் புத்தக வெளியீட்டு விழாவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மணிப்பூருக்கு போய் அவர் பார்க்கவே இல்லை, அங்கே தான் அப்படி இருக்குன்னா இங்கே எப்படி இருக்குது, 200ன்னு இருமாப்பில் பேசுகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. 200ன்னு இருமாப்பில் பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸில் பேசுகிறாங்க. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம், பல விதமான சமூக நல திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்கோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் அவங்க கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக கூட அவங்க பேசலாம். பட் ஆனால் நீங்கள் என்ன, உங்களுடைய ஓட் பேங்க் என்ன? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் உங்களுக்கு எந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க? உங்களுக்கு 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்த்துட்டு தான் ஒரு செய்தி வந்திருக்கு. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா பல அரசியல் கட்சிகள் 2 கோடி உறுப்பினர்கள்றான், 1.5 கோடி உறுப்பினர்கள்றான். இதெல்லாம் நம்பக்கூடியதாக இல்லை. அந்த உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாலே நிறையா வின் பண்ண முடியும், ஆனால் அவங்க ஓட்டு போகிறாங்களே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டிஎம்கே எதிர்க்கிறதுல நீங்கள் கிரவுண்ட் லெவலில் என்ன பண்ண போகிறீங்க? அறிக்கை விட்ட விட மட்டும் போகாது. இப்போ திமுகவுக்கு எதிரான பல விஷயங்களை ஓடிட்டு இருக்கிறத பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சாரம் உட்பட. இப்போ அதானி விஷயத்தில் நீங்கள் வாய மூடிட்டு இருக்கீங்களே. விஜய் பேசாமல் தானே இருக்கார், ஏன் பேச மாட்டேன்றாரு? திமுக என்ன பண்ணிட்டு, ஏன் என்ன விஷயம்? அதானி மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க? தரமற்ற நிலக்கரியெல்லாம் இறக்குமதி பண்ணாரே, அதில் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் இந்த டங்ஸ்டன் சுரங்க விஷயத்தில் வந்து விஜய் பேசாமல் தானே இருக்கார், ஒன்றும் அறிக்கையே இல்லையே. இப்போ என்ன, இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பித்த பிறகு இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பேசுகிற விஷயம், அப்புறம் வெள்ளம் போன்ற விஷயங்கள், சாத்தனூர் டேம் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் எடப்பாடி ஓரளவுக்கு எதிர்கட்சின்ற முறையில் அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் முக்கியமான நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்த உடனே வந்து அதை பற்றின எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாங்க வெளியில்? அவங்க வந்து திமுக இதுதான் நீங்கள் களமாடணும்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்களும் அவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணலாம் தானே உங்கள் கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரும். நீங்கள் யாரையுமே சந்திக்க மாட்டீங்க, புஷி ஆனந்தை மட்டும்தான் சந்திப்பீங்க அப்படின்னா அப்போது உங்கள் சார்பாக தொலைக்காட்சியில் பேசுகிறவங்களோ, உங்களுக்கு சார்பாக செய்தி தொடர்பாளர்களோ என்ன மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் ஒரு அறிக்கை விடணும்ல, நீங்களாவது அவங்கள சந்தித்து பேசணும்ல. நமக்கு தெரிஞ்ச வரையும் அவங்களை யாரும் சந்திக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து அவர் ஏன் அந்த ஸ்டார் வேல்யூ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு? இன்னும் வந்து கேட்டால் நான் சராசரி அரசியல்வாதி மாதிரி கிடையாது, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்னா நீங்கள் வித்தியாசமானவனாக இருக்கலாம், அது உங்கள் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் அதை காமிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அடிப்படையில் வந்து மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும் அப்படின்றதுல அதில் வந்து ஒரு முனைப்பு காட்டணும் இல்லையா? அந்த முனைப்பு காட்டாதே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போது நீங்கள் வந்து இன்னும் பலவிதமான விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கட்சி ஆரம்பித்தா மட்டும் போகாது, மக்களை அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்களோன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது.
நீங்கள் கூட்டணி வச்சுக்க போகிறீங்களா, நீங்கள் வச்சுக்க மாட்டீங்களான்றதான் அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஏன்னா தனியாக போனால் உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு கூட்டணி உங்களுக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா அதிமுகவுடைய பலவீனங்கள்லாம் உங்கள் மேலே வந்து சேரும். அது ஊழல் கட்சின்றது உங்களையும் சொல்லுவாங்க, விஜய் ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாருன்னு. அப்போ வந்து நீங்கள் சீமானோட சேர்றதுன்னா அவர் உங்கள் கூட திராவிடம் தமிழ் தேசியம் நீங்கள் சொன்னதில் அவர் கொஞ்சம் ரொம்ப இதாகிட்டார், கோபமாயிட்டார், உங்கள் கூட ஒரு வாரம் தெரியாது. இயல்பான ஒரு கூட்டணியாக சீமான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேர முடியாது. அப்போ நீங்கள் தனியாக தான் போகணும். தனியாக போனால் உங்களால் வந்து நீங்கள் திமுகவை நீங்கள் தோற்கடிக்க முடியாது, நீங்கள் தனித்தும் ஆட்சிக்கு வர முடியாது, நீங்கள் முதன்மை சக்தின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அடுத்த 10 மாதத்தில் உங்களுடைய ரோல் என்ன ஆக்சுவலாக, எப்படி நீங்கள் களமாட போகிறீங்க, எப்படி மக்கள் பிரச்சனைகளை வந்து கீழ் லெவலில் கொண்டு போகிறீங்க? இல்லை வந்து நீங்கள் நான் தேர்தல் சமயத்தில் ஒரு 6 மாதம் வருவேன், வந்து அப்படியே தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவேன், இதன் மூலமாக எனக்கு வந்து ஆதரவு வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்கள் நிச்சயமாக அந்தளவுக்கு வந்து உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கூட நீங்கள் இப்போ இத்தனை நேரம் நீங்கள் வெள்ளம் பாதித்த இடங்களில் போய் பார்த்துருக்கணுமே. நீங்கள் விழுப்புரத்தில் சென்னையை விடுங்க, நீ சென்னைக்குள்ளேயே போகல நீங்கள். அப்புறம் விழுப்புரத்துக்கு எங்கே போகிறது, கடலூருக்கு எங்கே போகிறது, இல்லை ஊத்தங்கரைக்கு எங்கே போகிறது, நீங்கள் எங்கேயுமே போகவே இல்லையே. அப்போது நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு கட்சி தலைவராக இருந்தீங்கன்னா மக்களுடைய துயரத்தில் பங்கு கொள்கிறதுக்கான ஒரு அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கல்ல. அப்போ எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க? ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் கட்சி ஆட்கள் பல இடத்துல நிவாரணங்கள்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிற உங்களுக்கு அந்த பொறுப்புகள்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது, நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே தவிர அதை பாஜகவை எந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ சீரியஸாக நீங்கள் அதை வந்து எதிர்த்து நீங்கள் போராட போகிறீங்க அப்படின்றது இன்னும் தெரியல ஆக்சுவலாக. ஸோ மாதிரி இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போன்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இதிலெல்லாம் உங்கள் கருத்து என்னன்னு நமக்கு தெரியல. அதனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் நீங்கள் மக்கள் பிரச்சனைக்குள்ளேயே வராது நீங்கள் விளங்கி நிற்கிறீங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு தொடர்பு இல்லாமல் ஒரு தனி தீவாக இருக்கீங்களோ, ஏதாவது இல்லை நீங்கள் அடிக்கடி மக்களை வந்து செஞ்சால் உங்களுடைய அந்த ஸ்டார் அட்ராக்ஷன் போய்டுன்னு அப்படியே அதை பொத்தி வச்சுட்டு நம்ம தேர்தல் போது வந்தால் தான் மக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி கிடைக்கும், மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி கிடைக்கும்ன்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்படுறீங்களான்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இந்த அம்பேத்கர் விழா உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. அதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு விவரம் தெரிந்த ஒரு ஆசாமி மாதிரி அதை பயன்படுத்தியிருக்கலாம். நான் வந்து நல்ல வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கேன், இதை பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன், அம்பேத்கரை பற்றி இன்னும் அவருடைய தத்துவங்களை பற்றி கொஞ்சம் ஆழமாக இன்னும் பேசி ஒரு மாதிரி உங்களை ஒரு இன்டலெக்சுவலாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து 200 இருமா போட பேசுகிறாங்க, கூட்டணி வச்சுருந்தா நீங்கள் கூட்டணியை நம்பி இருக்கீங்க, இல்லை இந்த வாட்டி மைனஸ் ஆகிடுவீங்க. இது நீங்கள் அரசியல் ரீதியான பேசுகிற பேச்சு. நீங்கள் அம்பேத்கர் மாதிரியான விழா உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதில் நீங்கள் வந்து விஜய்ன்றவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆசாமி அப்படின்னு காமிக்கணும். உங்களுக்கு யாராவது எழுதி கொடுத்து கூட நீங்கள் பேசலாம். பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு பேச்சு உங்கள்கிட்ட எதிர்பார்த்தா நீங்கள் ஒரு சராசரி அரசியலை நீங்கள் பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட முடியல. ஆக்சுவலாக 10 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்க நீங்கள். ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையா ஒரு தன்னை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுமக்களுடைய மூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது இல்லாத நீங்கள் தனித்தீவை உங்களோட பெரிய ஆக்டர் எம்ஜிஆர், உங்களுடைய பாப்புலரானவர் எம்ஜிஆர், அவரும் பல காலகட்டத்தில் மக்களாக இருந்திருக்கார். அதனால் நீங்கள் வந்து மக்கள் செல்வாக்கு, மக்கள் வந்து என்னை அப்படியே சுற்றி வளைச்சிப்பாங்க, என்னால் மூவ் பண்ண முடியாது, ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கே போக முடியாது. அப்போவும் மக்கள் உங்களை சுற்றிப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் காணொலியில் தான் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் சரியான ஒரு முறையாக இருக்கான்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இன்னும் அவருடைய ஸ்டைலை வந்து மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் வந்து கொள்கை ரீதியாக அவர் கிளியர் பண்ணியிருக்காரே தவிர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆன்டி பிஜேபின்றதுக்கு அவர் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆன்டி டிஎம்கேனா இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் செஞ்சாருன்னா வந்து அவருடைய வாக்கு வங்கி பலமாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏடிஎம்கேக்கு போகிற ஆன்டி டிஎம்கே ஓட்டு எடுக்கலாம், அவர் டிஎம்கேக்கு போகிற ஆன்டி பிஜேபி ஓட்டு எடுக்கலாம். சீமான்டேந்து ஏற்கனவே கொஞ்சம் இவர்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஓட்டுகள் இவர்கிட்ட வரும்போது ஒரு 10, 12, 15% வரையும் அவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கூட்டணி போகிறதா வேண்டாமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்கள் ஏடிஎம்கேயோட. ஏன்னா இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் கூட்டணி போனீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் கூட்டணி போனால் ஒரு பலமான கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் இல்லை நான் கூட்டணி போனால் என் பேர் கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சீமான் மாதிரி நான் தனித்தே போட்டிடுவேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் சஸ்டெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. சீமான் வந்து எந்த விதமான ஸ்டார் வேல்யூ இல்லாமல் ஒரு ஐடியாலஜி சொல்லி வந்து பார்ட்டியை வந்து வளர்க்குறாரு. நீங்கள் செல்வாக்கு இருக்குது உங்களுக்கு தமிழ்நாட்டிலே, நீங்கள் செல்வாக்கு மிக்க நடிகர்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயம் வந்து நீங்கள் வந்து செல்வாக்கு நடிகர்ன்றதுனாலே தனியாக நீங்கள் நான் வந்து மக்கள்கிட்டயே மூவ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
மக்கள் உங்களை வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்கணுன்னா நீங்கள் மக்கள்கிட்ட மூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான வேலைகள், அப்புறம் இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து நீங்கள் பண்ண வேண்டிய பிரச்சாரங்கள், மத்தியில் இருக்கிற கட்சி எடுக்கிற பல்வேறு விதமான நடவடிக்கைகள், மதவிரோத போக்க, மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான பல விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு கொடுக்குற பிரச்சனைகள், அது மாதிரி நார்த் இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பிஜேபி எதிர்த்து நிறைய பேச வேண்டிய அவசியமும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அரசியலை வந்து நீங்கள் இந்த 10 மாதத்துக்குள்ளே எப்படி கட்டமைக்க போகிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது, எப்படி களமாட போகிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆதரவு அமையும். நீங்கள் இதே மாதிரி வந்து ஒரு விலகி நின்றுட்டே இருந்தீங்கன்னா, வந்து பலவிதமான விஷயங்களை கருத்துக்களே சொல்லாது இருந்தீங்கன்னா, உங்களை பற்றின ஒரு கருத்து மக்களுக்கு உருவாகாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பல விஷயங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து ஒன்று அறிக்கை மூலமாக பேசலாம், இல்லை நீங்கள் மக்கள்கிட்ட வந்து பொதுக்கூட்டங்கள் மூலமாக பேசலாம். ஸோ நீங்கள் எந்த பொதுக்கூட்டங்கள் மூலமாக பேசியிருந்தீங்கன்னா இன்னும் மக்களுக்கு இன்னும் நெருக்கமாவீங்க. அறிக்கைகள் மூலமாக பேசினீங்கன்னா உங்கள் கருத்து தெரியுமே தவிர நீங்கள் மக்களுக்கு நெருக்கமாக மாட்டீங்க. ஸோ நீங்கள் அடுத்த 10 மாதம் நீங்கள் எப்படி உங்கள் எதிர்க்கட்சி ரோலை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்றது முக்கியமான விஷயம். அதை நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட வாக்கு வங்கியை நீங்கள் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.